ரிகேப் போன வீடியோவில் டம்பிள்டோரை இன்ஸ்டப் பண்ணி ஆம்பிரிட்ஜ் அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. ஹாரிக்கும் ரானுக்கும் அந்த ஸ்பீச் சுத்தமாக புரியலன்னு சொல்கிறாங்க. ஹெர்மைனி அதை விளக்குறா. ஆம்பிரிட்ஜோட ஸ்பீச்சில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் ஹாக்வர்ட்ஸில் இன்டர்ஃபியர் பண்ண போகுது அப்படின்றது தெரியுதுன்னு அவ சொல்லறா. டம்பிள்டோர் ஸ்கூலை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. ஹாரி பக்கத்தில் இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் அவங்க எல்லாம் பயந்து போய் ஒதுங்குறாங்க. சாப்டர் 11 பார்ட் 4. ஹாரியும் நெவிலும் காமன் ரூம்குள்ளே போகிறாங்க. கிரிஃபிண்டோர் காமன் ரூம் எப்பவும் போலவே வெல்கமிங்காக தான் இருந்தது. சர்க்குலராக இருந்த அந்த டவர் ரூம் ஃபுல்லாக ஆர்ம் சேர்ஸும் டேபிள்ஸுமா ஃபுல்லாக இருந்தது. ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ் நின்று அவங்களோட கைகளை வார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜ் வீஸ்லியும் அங்கே இருந்த நோட்டீஸ் போர்டில் எதையோ பின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாரி அவங்க 2 பேருக்கும் குட் நைட் வேவ் பண்ணிவிட்டு நேராக பாய்ஸ் டார்மெட்டரிக்கு போகிறான். அவனுக்கு இங்கே இருந்து பேசுகிற நிலமையில இல்லை. நெவிலும் அவனை ஃபாலோ பண்ணியே போகிறான். டீன் தாமஸும் சீமஸ் ஃபெனிகனும் டார்மெட்டரியில் ஏற்கனவே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டும் அவங்களோட ஃபேவரட்டான போஸ்டர்ஸையும் ஃபோட்டோகிராஃபியும் அவங்களோட பெட் சைடில் ஒட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஹாரி உள்ள நுழையிறான். அவங்க 2 பேரும் சட்டுன்னு பேச்சை நிறுத்திடுறாங்க. ஹாரிக்கு அவனை பற்றி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஹாய் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட ட்ரங்க்கு கிட்ட போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹே ஹாரி அப்படின்னு டீன் சொல்லிட்டு ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெஸ்ட் ஹாம் கலர்ஸில் ஒரு பைஜாமாவை போட்டுக்கிட்டு இருக்கான். நாட் பேட் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவனோட ஹாலிடேஸ் எப்படி இருந்ததுன்னு அவனால் சொல்ல முடியாது. உனக்கு அப்படின்னு ஹாரி கேட்குறா. எனக்கு ஓகே தான், பெட்டர் தேன் சீமஸ். எனிவே அவன் இப்போ தான் என்கிட்ட அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு டீன் சிரிச்சிட்டே சொல்லறான். ஏன் என்னாச்சு சீமஸ் அப்படின்னு பின்னாடி வந்த நெவில் கேட்குறான். அவன் அவனோட மிம்பிள்டோனியாவை அவனோட பெட் சைட் கேபினெட் மேலே வச்சுட்டு கேட்குறான். சீமஸ் உடனடியாக பதில் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவன் அங்கே ஒட்டி இருந்த அவனோட ஃபேவரட் குவிடிச் டீமான கென்மேர் கெஸ்டல்ஸோட போஸ்டரை ஒழுங்காக ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்பாமே என்னோட அம்மா என்னை திரும்பி வர வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்பி வர வேணான்னு நினச்சாங்க அப்படின்னு அவன் சொல்லறான். சீமஸ் இப்போ அவனோட போஸ்டர்லேருந்து திரும்பிட்டு அவனோட பைஜாமாஸை அவனோட ட்ரங்க்ல இருந்து எடுக்கிறான். ஆனால் அவன் இன்னும் ஹாரியை பார்க்கல. ஆனால் ஏன் அப்படின்னு ஹாரி ஆச்சரியத்தோட கேட்டான். அவனுக்கு சீமஸோட அம்மா ஒரு விட்ச்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு புரியலை ஏன் அவங்க திடீர்னு டர்ஸ்லீஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னு. சீமஸ் அதுக்கு பதில் சொல்லலை. அவன் அவனோட பைஜாமாஸ் எல்லாத்தையும் பட்டன் பண்ணிட்டு வெல் அப்படின்னு அவன் மெதுவாக ஆரம்பிக்கிறான். ஐ சப்போஸ் உன்னால தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லறான். என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவனோட ஹார்ட் பயங்கர வேகமாக அடிக்குது. அவனுக்கு ஏதோ ரொம்ப உள்ள ஒரு மாதிரி இருக்கு. வெல் அப்படின்னு சீமஸ் திரும்பவும் சொல்கிறான். ஆனால் அவன் இன்னும் ஹாரியை பார்க்கல. வெல் அவங்க வெல் நீ மட்டும் கிடையாது, டம்பிள்டோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக சொல்கிறான். ஓ, அவங்க டெய்லி ப்ராஃபிட்டை நம்புகிறாங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவங்க நான் ஒரு பொய் சொல்கிறவன் நினச்சிக்கிட்டாங்களா, டம்பிள்டோர் ஒரு முட்டாள்னு நினச்சாங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். சீமஸ் நிமிர்ந்து பார்க்குறான். ஆமாம், அந்த மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹாரி பதில் எதுவும் சொல்லலை. அவனோட வாண்டை அங்கே இருந்த பெட் சைட் டேபிளில் போட்டுட்டு வேகமாக அவனோட ரோப்ஸை கழட்டிட்டு அவனோட பைஜாமாஸை மேலே மாட்டுறான். அவனுக்கு ரொம்பவே பிடிக்கலை. இது எதுவுமே பிடிக்கலை. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு எல்லாரும் ஒத்து மறைச்சி பார்க்குறாங்க. அவனை பற்றியே எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது. மிஸ்ஸஸ் ஃபினிகனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. அந்த முட்டாள் பொம்பளை அப்படின்னு அவன் கோபமாக நினைக்கிறான். அவன் பெட்டில் ஏறி படுக்கிறான். அவனோட பெட் ஹேங்கிங்ஸை அவன் மூடுறதுக்கு முன்னாடி சீமஸ் பேச ஆரம்பிக்கிறான். லுக், அன்றைக்கி என்ன ஆச்சு அன்றைக்கி நைட்டு செட்ரிக் டெகரியோட அப்படின்னு அவன் கேட்குறான். சீமஸோட வாய்ஸ் கோபமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் ஆர்வமாகவும் இருந்தது. டீன் பக்கத்தில் அவனோட ட்ரங்க்ல இருந்து ஒரு ஸ்லிப்பரை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவன் அவனும் உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தான்னு ஹாரிக்கு தெரிஞ்சுது. அதை ஏன் என்கிட்ட கேட்குற, போய் டெய்லி ப்ராஃபிட்டை வாசி உன்னோட அம்மா மாதிரியே அப்படின்னு சொல்லறான். எங்கள் அம்மாவெல்லாம் இதில் இழுக்காத அப்படின்னு சீமஸ் சொல்லறான். நான் யாரை வேணாலும் எது வேணாலும் சொல்லுவேன், என்னை பொய் சொல்கிறவன்னு சொன்னால் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். என்கிட்ட அப்படி பேசாத அப்படின்னு சீமஸ் சொல்லறான். நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் வேகமாக எந்திரிச்சு அவனோட பெட் சைட் டேபிள்லேருந்து அவனோட வாண்டை எடுக்கிறான்.
உனக்கு இந்த டாமெட்டரியில் என் கூட இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனைனா நீ போய் மெக்டொனால்ட் கிட்ட போய் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கோ. உன்னோட அம்மா அப்போ தான் பயப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுறான். என்னோட அம்மாவை இதுலேருந்து விட போட்டா அப்படின்னு சீமஸ் சொல்லுறான். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ரான் உள்ளே நுழைஞ்சு கேட்குறான். அவனோட கண்கள் முதல்ல ஹாரியை பார்க்குறது. அவனோட பெட்டில் முழங்கால் போட்டுட்டு இருக்கான். அவனோட வாண்ட் சீமஸ் மேலே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. சீமஸ் அங்கே அவனோட கையை உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் என்னோட அம்மாவுக்குலாம் அங்கே இதில் இழுக்கிறான் அப்படின்னு சீமஸ் கத்துறான். என்னது, ஹாரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். உன்னோட அம்மா நாங்கள் அப்போ பார்த்துருக்கோமே, அவங்கள எங்களுக்கெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு ரான் சொல்லுறான். அதெல்லாம் அவங்க அம்மா டெய்லி ப்ராஃபிட்டை படித்து எல்லாத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஹாரியும் கத்துறான். ஓ அப்படின்னு ரான் சொல்லுறான். அவனோட முகத்தில் இப்போது என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுது. ஓ ரைட் அப்படின்னு ரான் சொல்கிறான். யூனோ வாட், அவன் சொல்கிறது கரெக்டு தான். நான் இனிமேல் அவன் கூட ஒரு டார்மெட்டரியை ஷேர் பண்ண விரும்பலை. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சீமஸ் சொல்லுறான். இதை தேவையில்லாமல் பேசுகிறது சீமஸ் அப்படின்னு ரான் சொல்லுறான். ரானோட காதுகள் இப்போது ரெட்டாக ஆயிடுச்சு. அது எப்போவுமே ஒரு ஆபத்தான விஷயந்தான். நானா அப்படின்னு சீமஸ் கேட்குறான். யூனோஹுவை பற்றி பைத்தியக்காரத்தனமாக அவன் சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா? அவன் உண்மையை சொல்கிறான்னு நினைக்கிறியா அப்படின்னு சீமஸ் சொல்லுறான். ஆமாம் அப்படின்னு ரான் கோவமாக பதில் சொல்லுறான். அப்போது நீயும் பைத்தியம்தான் அப்படின்னு சீமஸ் சொல்லுறான். யா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே ஒரு ப்ரீஃபெக்ட் பேல் அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவனோட செஸ்டில் இருந்த பேட்சை காமிக்கிறான். உனக்கு டிடென்ஷன் வேணான்னு நினச்சேன்னா உன் வார்த்தைகளை அளந்து பேசு அப்படின்னு ரான் சொல்லுறான். ஒரு சில செகண்ட்ஸ்க்கு சீமஸை பார்த்தா அவன் ஏதாவது எதிர்த்து பேசுவான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அவனோட பெட்டில் படுத்துட்டு அவனோட பெட்டோட ஹேங்கிங்ஸை ரொம்ப வயலண்ட்டாக பிடிச்சி இழுக்கிறான். அது பெட்டில் இருந்து கலண்டு கீழே விழுந்துடுச்சு. ரான் சீமஸை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் டீனையும் நெவிலையும் பார்க்குறான். வேற யாராவது அப்பா அம்மாவுக்கு ஹாரி இருக்கிறதால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோவமாக கேட்குறான். என்னோட அப்பா அம்மா மகள்ஸ் மேட், அவங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஹாக்வர்ட்ஸில் நடந்த இறப்புகளை பற்றிலாம் நான் ஸ்டூபிட் கிடையாது அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு டீன் சொல்லலாம். உனக்கு என்னோட அம்மாவை பற்றி தெரியாது, யார்கிட்ட இருந்தனாலும் எதனாலும் கறந்துருவாங்க அப்படின்னு சீமஸ் சொல்லறான். எனிவேஸ், உன்னோட அப்பா அம்மா டெய்லி ப்ராஃபிட் வாங்குறது கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஹெட் மாஸ்டர் விசன் கேமட்டில் இருந்தோம், இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸில் இருந்தோம் அவரை சாக் பண்ணிட்டாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு மூளை குழம்பி போயிடுச்சு அப்படின்னு சீமஸ் சொல்லறான். என்னோட பாட்டி அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுறாங்க. அவங்க டெய்லி ப்ராஃபிட் தான் கீழே போகுது, டம்பிள்டோர் கீழே போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களோட சப்ஸ்கிரிப்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஹாரியை நம்புகிறோம் அப்படின்னு நெவில் சொல்லறான். அவனோட பெட்டுக்குள்ளே ஏறி அவனோட போர்வையை போத்திக்கிறான். அவன் இப்போது சீமஸை பார்க்குறான். என்னோட பாட்டி எப்போவுமே சொல்லியிருக்காங்க, யூனோஹூ கண்டிப்பாக ஒரு நாள் வருவாருன்னு. டம்பிள்டோர் வந்துட்டாருன்னு சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நெவில் சொல்லறான். ஹாரிக்கு நெவிலை பார்த்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சீமஸ் அவனோட வாண்டை வெளியே எடுத்து அவனோட பெட் ஹேங்கிங்ஸை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி போய் தூங்க படுத்துக்கிறான். டீனோ அவனோட பெட்டில் படுத்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக திரும்பி படுத்துக்கிறான். நெவில் அதுக்கு மேலே எதுவும் சொல்லலை. நெவில் அவனோட கேக்டஸ் பிளான்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாரி அவனோட பெட்டில் படுத்து கிடக்கான். ரான் அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். ஹாரி யோசிக்கிறான், சீமஸ் மாதிரி இன்னும் எத்தனை பேர் அவன் மூளை குழம்பி போய் பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு. டம்பிள்டோரும் இந்த சம்மர் ஃபுல்லாக இப்படி தான் கஷ்டப்படுறாரா ஹாரி மாதிரியே? விசன் கேமட், இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் எல்லாருமே அவரை வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? அதனால தான் அவனை டம்பிள்டோர் அவன்கிட்ட பேசாமல் இருந்தார் இவ்வளோ நாள் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.